செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே இரு மீனவ கிராம மக்களிடையே மோதல் ஏற்பட்டது. ஒருவருக்கொருவர் கற்களை வீசியும் கத்தியால் தாக்குதல் நடத்தியதாலும் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. வீடுகளையும் வாகனங்களையும் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இச்சம்பவத்தில் காவலர் ஒருவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. கல்பாக்கம் அருகே இரு மீனவ கிராமங்களுக்கு இடையே மீண்டும் மோதல். இளைஞர் ஒருவரை கத்தியால் தாக்கியதை தொடர்ந்து ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கியும் வீடுகளையும் வாகனங்களையும் அடித்து நொறுக்கியதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இச்சம்பவத்தில் காவலர் ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக இந்த சம்பவத்தை நாம் பார்க்க போனால் இன்று காலை புதுப்பட்டினம் கடை வீதிக்கு உட்பட்ட அந்த உயாலிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்ற இளைஞரை புதுப்பட்டினம் குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் என்ற இளைஞன் தாக்கியதால் ஆத்திரம் அடைந்த உயாலிக்குப்பம் மீனவர்கள் புதுப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களிடையே மீண்டும் கல்வீச்சு அடிதடி தாக்குதலில் ஏற்பட்டுள்ளது. புதுப்பட்டினம் மீனவர்கள் பகுதியைச் சேர்ந்த நபர்கள் உயாலிக்குப்பம் பகுதியில் உள்ள வீடுகளையும் அடித்து நொறுக்கி உள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 4 வீடுகளில் உள்ள அனைத்து பொருட்களும் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. 25 லட்சத்துக்கும் அதிகமான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. மேலும் ராஜ்குமார் என்ற போலீசாருக்கு தலையில் அடிபட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு வரும் சூழலில் புதுப்பட்டினம் நுழைவாயில் பகுதியிலும் கல்பாக்கம் அணுமின் நிலைய மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களும் அந்த பகுதியில் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.